அது ஏதோ ஒரு படத்தில் வந்துட்டு காணாமல் போயிடுச்சு. ஆமாம் ஆமாம். அது அதை திரும்பி வர்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்குது, அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது அதில்? ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையே. படம் எடுத்துருக்குது, அது ஓடுறதுக்கு ஒரு ஸ்டண்ட்டை பண்ணிகிட்டு இருக்குது, அவ்வளோதான். சினிமாக்கு நான் தான் சொல்கிறேன்னுங்களே, சினிமா உளுந்து போச்சு. தியேட்டர்ஸ் எல்லாம் மூடிட்டாங்க. விளம்பரம் வெளிச்சதுமே இல்லை. இவங்க படம் இப்போ இந்த நேரத்தில் போய் சினிமா உளுந்து போன காலத்தில் போய் படம் எடுத்திருக்காங்க. விட்டா காசை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரில. ஏதாவது இந்த மாதிரி போட்டு இது மூலமாக ஓடிடியில் ரிலீஸ் ஆனால் அந்த படம் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் தான் கிடைக்குங்கிறதுக்காக ஸ்டண்ட் அடிக்கிறோம். யாரோ ஓடிடிக்காரர்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தியேட்டரு தான் இல்லையே. இந்தியா உலகம் முழுவதும் தியேட்டர்கள்லாம் போடப்பட்டேன். சினிமா இல்லை இன்றைக்கி, எங்கேயுமே இல்லை, உலகத்திலே இல்லை. அதனால தான் அந்த 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 தொழிலே நசிஞ்சு போயிடுச்சில்ல. தியேட்டர்களில், ஸ்டுடியோக்களில் அது சம்மந்தமாக வந்துக்கிட்டு இருந்த பத்திரிகைகள்லாம் நின்று போச்சு, அச்சுக்கூடங்கள்லாம் நின்று போச்சு. இன்றைக்கி சீரியலுக்கு போயிட்டாங்க எல்லாருமே. இப்போ இந்த நேரத்தில் ஒரு படத்தை எடுத்து விட்டுட்டு உட்காந்துட்டுருக்குது. ஏதோ ஒரு கொஞ்சம் காசு செலவாயிருக்கும். எப்படி நான் சம்பாதிக்கிறேன் பார்த்து இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் அவர்கிட்டயே போய் கேட்டிருக்குது. இது காப்பி ரைட்டு சம்மந்தமாக இளையராஜா இன்னும் போராடுறாரு.